Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1, சாப்டர் 2 எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 3 டேட்டா ஹேண்ட்லிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுவுமே நம்ம வந்து கிளாஸ் 6லேயும் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக வந்து கிளாஸ் 7ல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா ஹேண்ட்லிங்கில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டேட்டா அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் த அன்ஆர்கனைஸ்ட் ஆர் ரா ஃபார்ம். ஸோ இப்போ ஒரு ஃபுட்டு இருக்குது, அதை நம்ம ராவாக சாப்பிட முடியுமா? முடியாது. கரெக்டாக? ஸோ டேட்டான்றது அது மாதிரி தான், ஒரு ரா ஃபார்மில் இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் அப்படின்றது, இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மேக்ஸ் மார்க் வந்து 90, அவ்வளோதான். அது ஒரு டேட்டா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் இருக்கும், ஆனால் அன்ஆர்கனைஸ்டு ஃபார்மில் இருக்கும், ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அதுதான் ரா டேட்டா, அதாவது ரா ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பர்டிகுலர் ஒரு சிட்டி, ஒரு பெங்களூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 30 டிகிரி, அவ்வளோதான். அது ஒரு டேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டேட்டா இஸ் யூஸ்டு ஃபார் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் திங். ஜஸ்ட் ஒரே ஒரு திங் மட்டும், ஜஸ்ட் ஒரே ஒரு திங் பற்றின இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறது தான் டேட்டா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க், இல்லைன்னா ஒரு சிட்டியோட டெம்பரேச்சர், இல்லைனா வந்து ஒரு சிட்டியோட பாப்புலேஷன், இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறது தான் டேட்டா. இப்போ டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா இருக்கும், அவங்களோட மார்க்ஸ் இருக்கும், இல்லை அவங்களோட அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூலில், அவங்களோட அட்டண்டன்ஸ் இருக்கும், ப்ரெசன்ஸ் ஆப்சன்ஸ் எல்லாமே அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். இல்லை நம்ம வந்து இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸோட வெதர் கண்டிஷன்ஸ் ஒரு டேட்டா மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு டேட்டா ஹேண்ட்லிங். டேட்டான்றது ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் திங் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். பட் டேட்டா ஹேண்ட்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களோட இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், அதை கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ டேட்டா ஹேண்ட்லிங்னா என்னன்னு டெஃபினிஷன் பார்க்கலாம். டேட்டா ஹேண்ட்லிங் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் கேதரிங். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு 10 சிட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 சிட்டிஸோட டெம்பரேச்சர் வந்து கேதர் பண்ணுவோம். ஸோ வெதர் வந்து நம்ம அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். எங்கே அதிகமாக வந்து சம்மராக இருந்துச்சு, எங்கே வந்து ரெய்னி கண்டிஷன்ஸ் இருந்தது, அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேதர் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ கேதர் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா நமக்கு எந்த டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க, இல்லை யார் யாரெல்லாம் வந்து அபவ் 90 எடுத்திருக்காங்க, யார் யாரெல்லாம் அபவ் 80 எடுத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அனலைஸ் பண்ணுறது, அதுதான் வந்து டேட்டா ஹேண்ட்லிங். ஸோ இந்த டேட்டா ஹேண்ட்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து நம்ம கிராஃப் மூலயமா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் இயரே வந்து பார் கிராஃப்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சார்ட் மூலமாகவும் நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேவா? பிக்டோகிராஃப்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ டேட்டா ஹேண்ட்லிங்க்கு ஒரு டீட்டெயில்டு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஹேண்ட்லிங் இஸ் ஆல்சோ கேதரிங். ஃபஸ்ட்டு டேட்டாவை வந்து கேதர் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம், அதாவது அரேஞ்ச் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அந்த டேட்டாவோட ஒர்க் பண்ணுறோம், அந்த இன்ஃபர்மேஷன் அதாவது டேட்டாவோட ஒர்க் பண்ணுறோம். எதுக்காண்டி ஒர்க் பண்ணுறோம்? டு ஃபைண்ட் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ். ஓகேவா? நமக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவில் வந்து
அவங்க ப்ரெசன்ஸ் ஆப்சன்ஸ் அந்த டேட்டா தேவைப்படுது அப்படின்னா அந்த ரிலேட்டடாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே சில்ட்ரன், இப்போது டேட்டா ஹேண்ட்லிங்கில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ டேட்டா ஹேண்ட்லிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? கேதரிங். ஸோ இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் கேதரிங் அப்படின்ற ப்ராசஸில் வந்து நான் மார்க்ஸை வந்து கேதர் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை வந்து கேதர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது? ஆர்கனைஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், டேட்டா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ மார்க்ஸை தான் நம்ம கேதர் பண்ணியிருக்கிறோம், மார்க்ஸ் அப்படின்ற டேட்டாவை தான் நம்ம கேதர் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ ஆர்கனைஸ் எப்படி பண்ணலாம்? அரேஞ்சிங் த மார்க்ஸ் அப்டைன் பை ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஜஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் கெயின் பண்ணியிருக்க மார்க்ஸ், அதை நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் ரெடி பண்ண போகிறேன். டேப்லர் காலமில் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 6 rows 3 columns. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர், பர்டிகுலர் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ரோல் நம்பர் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ். ஸோ ரோல் நம்பரில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் 1 அப்படின்னா அந்த நேம் வந்து திவ்யா. திவ்யாவோட ரோல் நம்பர் 1. அவங்களோட மார்க்ஸ் வந்து 58. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோல் நம்பரில் பிரியா. பிரியாவோட மார்க்ஸ் வந்து 95. ரோல் நம்பர் 3 அவங்க ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்யா. அவங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 62. நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் 4 அவங்களோட நேம் வந்து அஜய். அவங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 79. நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் 5 அவங்களோட நேம் வந்து நேஹா. அவங்களோட மார்க்ஸ் வந்து 40. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து கேதர் பண்ணியாச்சு, ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அபவ் 90 அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு யாரை சொல்வீங்க? பிரியாவை சொல்வீங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 40 எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் யார் சொல்வீங்க? நேஹா சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்டாவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ ரோல் நம்பர் கூட நீங்கள் இந்த டேட்டாவில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நேஹாவோட ரோல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டேட்டா ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ரோல் நம்பர் 5 அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ கான்செப்ட் என்னென்னா, இப்போ வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவில் நான் வந்து ஆவரேஜ் கேட்குறேன் அப்படின்னா, ஆவரேஜ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் ஆல் மார்க்ஸ் டிவைடட் பை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டிவைடட் பை 5. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆவரேஜை வந்து நம்ம இன்னொரு டேர்மில் என்ன சொல்லுவோம்னா அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆவரேஜை. ஸோ டேட்டா ஹேண்ட்லிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? டேட்டாவை வந்து கேதர் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் யூஸிங் எனி டேட்டா ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஆர்கனைஸ் இட் இன் எ சிஸ்டமேட்டிக் மேனர் ஸோ தட் இட் குட் பி அண்டர்ஸ்டுட் ஈஸிலி. ஸோ ஒரு டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்? ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் பண்ணணும். சிஸ்டமேட்டிக் அப்படின்றது ஒரு ப்ராப்பர் ஆர்டர். ஒரு ப்ராப்பர் ஆர்டருக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அது ஈஸியாக வந்து என்ன ஆகும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த டேப்லர் காலம். ஓகேவா? ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ் சொல்லி போட்டுட்டு நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் வந்து இதை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இதோட டேட்டா ஹேண்ட்லிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 வீடியோ வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.